हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल इनकी நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் செஞ்ச வாழைப்பழ வெள்ளப்பம் வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் போட போறேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாழைப்பழ அப்பம் செய்யிறதுக்கு முதல்ல வந்து ஒரு கப் வெல்லம் எடுத்துர்க்கேன் அதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போறேன் நமக்கு வந்து வெல்லம் வந்து நமக்கு பாகுபதம் கம்பி பதம் அதெல்லாம் வேண்டியது இல்ல நமக்கு வந்து அந்த வெல்லம் வந்து நம்ம போட்ட வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நம்ம தண்ணியோட நல்லா தண்ணி ஃபுல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்தா போதும் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு தூசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா அதை நீங்க வடிகட்டிக்கோங்க எனக்கு தூசி இல்ல அதனால நான் வடிகட்டல இப்போ அதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க இது என்கிட்ட கொஞ்சம் காயாதா இருந்துச்சு இதே நல்லா பழுத்த கனிஞ்ச பழமா இருந்தா இந்த அப்பத்துக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க செவ்வாழையா இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் என்கிட்ட வந்து கொஞ்சம் காயாதா இருந்துச்சு இப்போ இந்த நம்ம கட் பண்ண வாழைப்பழத்துல இது கூடவே 2 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் கூடயே இப்போ இந்த வாழைப்பழத்தை அரைக்கிறதுக்காக நம்ம வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சிருந்தோமே அதை இது கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம தண்ணி பாகு ரெடி பண்ணுவோமோ அதே அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் அரிசி மாவும் அரையிறதுக்காக இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம் அதே வெள்ளைப்பாகு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா உப்பு இருக்கும்ல அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் அதுக்காக தான் அதில் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க நமக்கு மாவு நல்லா புளிச்சு வரும் இப்போ நல்லா பாருங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம முன்னைக்கு இப்போக்கு மாவு டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கப்புறம் இப்போ அந்த புளிச்ச மாவில் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து சின்ன துண்டா நறுக்கி அதை வந்து நெய்யில் வதக்கி அது கூட சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியோ இல்லை ஒரு பாத்திரத்தையோ வச்சுக்கோங்க அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அதில் எவ்வளோத்துக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க தேங்காய் ஓரளவுக்கு பாதி வறுபட்டதும் அது கூடவே நல்ல பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு இருக்குல்ல அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வாசம் இது வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மாவோட அந்த முந்திரி பருப்பு தேங்காய் சேர்த்து நம்ம வந்து அப்பத்தோடு சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி குழிப்பணியார சட்டி இருக்குல்ல அதை வச்சுக்கோங்க அதில் வந்து இது வந்து நான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கிருஷ்ணருக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஆயில் வேணுனாலும் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுலேயும் நல்லா தான் வரும் இப்போ நம்ம ஊற்றின நெய்யில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழிக்கும் அழகாக ஊற்றி எடுத்துக்கோங்க இது ஒட்டாது நல்லா சூப்பராக வரும் நம்ம வெள்ளை பாகு ஊற்றி இருக்கிறதுனால ஒட்டும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒட்டாது நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா புசுன்னு பந்து மாதிரி சூப்பராக வரும் இதில் நம்ம சோடாப்பு வேற கலந்துருக்கோம் 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு சூப்பராகவே வரும் இப்போ ஒரு சைடு வெந்துட்டு இன்னொரு சைடு வந்து அந்த குழிப்பணியார குச்சியோ இல்லை கூர்மையாக உள்ள கத்தி முனை எது வச்சோ நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ உங்களுக்கு மாவு வந்து எவ்வளோ இருக்கு புளிச்சுட்டு பந்து மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நம்ம போட்ட எல்லா மாவையுமே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நமக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் வந்து நமக்கு வந்து அப்போ வந்து எடுக்கிறதுக்கு வராது இப்போ நம்ம போட்ட அளவு எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால அந்த கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ புசுன்னு பந்து மாதிரி வருது பாருங்கள் இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டுக்கோங்க இது வந்து அதிகமாக வந்து நம்ம நெய் குடிக்காது திகட்டுற மாதிரி இருக்காது நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூர்மையாக அந்த கத்தி இருக்குல்ல அதை வந்து நமக்கு இப்போ அப்பத்தை உள்ள விட்டோம்னா
மாவு உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கத்தியோட ஒட்டிட்டு வரும், இல்லைன்னா வந்து வெந்துட்டுனா ஒட்டாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்காரணத்துக்கு ஒன்றா அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அப்பத்தை செய்யக்கூடாது. நம்ம சிம்மில் வச்சோம்னா மேலே வெந்திருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிம்லேயே வச்சு நம்ம அப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் உங்களுக்கு இப்போ எனக்கு எப்படி உள்ளே நான் கத்தி விடுறேன், கத்தியில் மாவு ஒட்டாமல் எப்படி சாஃப்டாக பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லா அப்பத்தையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையுமே அதே மாதிரி அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சாமிக்கு படைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சாமிக்கு படைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு படைச்சிட்டு வந்து தான் உங்கள்கிட்ட டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.